Hi friends, welcome back to our channel. Last video ஒரு பிரதரோட ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன். 2016 கிரிப்டோவில் ஒரு இன்வெஸ்டராக இருந்து நிறைய கஷ்டமான காலத்தெல்லாம் சந்திச்சு இப்போ அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்டராக இருக்கார் அப்படிங்கிற சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லவே இல்லையா சொல்ல கேட்போம், நீங்கள் எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணீங்க, எப்படி கிரிப்டோக்குள்ளே என்டர் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நானுமே நிறைய வீடியோஸில் சொன்னது உண்டு. நான் ஒரு வெறும் $150 $200 தான் என்னோடய கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதா. இப்போ நான் ஃபுல் டைம் மார்க்கெட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கூட அட்டைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜேர்னியை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறது. இப்போ நான் கிரிப்டோவில் எப்படி என்டர் ஆன அப்படிங்கிறதுலேருந்து நான் கிரிப்டோவில் என்னோடய போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய ஒர்க்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கேன். ரியல் டைம் ஒர்க்ஸ்லாம் கூட யோசிச்சிருக்கேன். பட் நான் மோஸ்ட்டாக பண்ணது கிரிப்டோ ரிலேட்டட் ஆன்லைன் ஒர்க்ஸ் தான். அதை பற்றியுமே நான் இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மூலயமா உங்களுக்குமே ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நீங்களும் அதெல்லாம் கூட மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதையும் தாண்டி நான் ஒரு கட்டத்திலலாம் ஒரு மல்டிபிள் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கூட போய் ஒரு பெரிய என்னோடய லைஃப்பில் ஒரு லோ பாயிண்ட்ஸ்லாம் கூட சந்திச்சிருக்கேன். மறுபடியும் பேக் டு ஜீரோலாம் கூட இருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் மேபி நீங்கள் இப்போ இருந்தால் கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மேபி நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணலாம், இல்லை அதுலேருந்து வெளியே வரலாம், உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கலாம். கம்ப்ளீட்டாக என்னோடய ஜேர்னியை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறவங்களாம் பிலோ 25 ஏஜில் தான் இருக்கீங்க. என்னோட ஏஜ் குரூப்னால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ மேபி பார்ட் 1 பார்ட் 2 கூட வரலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறனால வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போது 1 by 1 எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூடியூப் சேனலுமே சரி, என்னோடய க்ரோத்தாக இருக்கட்டும், என்னோட நிறைய விஷயங்கள் இதோட சிங்க் ஆகும் கம்ப்ளீட்டாக. அதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான் எல்லாம் யூடியூப்னால நான் எதுவுமே ஏர்ன் பண்ணல, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளேயும் நான் போக போகிறது கிடையாது. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப என்னோடய லைஃப்பில் லோ டைம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலயமா எனக்கு நிறைய ஹெல்ப்ஸ் ஆப்வியஸாக கிடச்சி. யூடியூப்னா கம்பெனி மூலயமா இல்லை, அதுவும் நம்ம கம்யூனிட்டி மூலியமாகவும் சரி, ஒரு சில விஷயங்கள் அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அண்ட் ஆல்சோ என்னோடய க்ரோத்துமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆனது, கொஞ்சம் காசு பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் மூலயமா தான். எனக்கு அந்த டைம்ஸ் கூட ஞாபகம் வரும். எனக்கு நிறைய நேரம் நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும். ஏன்னா கொஞ்சம் யூடியூப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அது மூலயமா தான் எனக்கு அந்த க்ரோத் எல்லாமே அதை வச்சு தான் எனக்கு ஞாபகமே இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எப்படி நான் கிரிப்டோக்குள்ளே வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பர்சனலான விஷயங்கள் நிறைய நான் தொட போகிறது கிடையாது. மேபி நிறைய பேருக்கு அது பிடிக்காம கூட போகலாம். மேபி அதை ஃபார் சம் அதர் டே நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணுற முடிஞ்சது. சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நான் கிரிப்டோக்குள்ளே வந்தேன்னு சொல்லிக்கிறேன். நான் 12th படிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அதெல்லாம் கேள்விப்படுறேன் பேரே. ஸோ நம்ம கொஞ்சம் காசு வச்சு கூட ஒரு 2000 3000 வச்சு கூட நம்ம சேர்த்து வச்சு கூட ஒரு டிமேட் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலயமா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி எனக்கு அந்த ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்லைனில் ஜாப் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது உண்டு. அது கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணுமோ சரி, இல்லை கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி தாட்ஸ்லாம் உண்டு. அது மேபி ஒரு சிலவங்களுக்கு பர்சனலாகவே இருக்கும். அது எந்த சுச்சுவேஷன் வச்சோ நான் அப்படி அதனால் நான் இப்படி இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு அப்படி இருந்தது. அதனால் நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அது இது பார்த்ததும் உண்டு. அண்ட் ஆல்சோ ரியல் டைம் பிஸ்னஸ், இந்த ஷவர்மா கடை அது இதுலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மூலயமா தான் ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அம்மாவோட பேன் கார்டு அதெல்லாம் வச்சு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு 2000 3000 ட்ரேடிங் அது இதுன்னு ஸ்டாப் லாஸ் அது இதுன்னு போட்டு நிறைய லாஸ் பண்ணது. அதெல்லாம் நான் சொன்னேன்னா கண்டென்ட் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது மூலயமா டெக்னிக் அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது அப்போ தான் ஏதோ ஒரு ஃபாரின் யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் அனாலிசிஸ் அப்போது இந்த பிட்காயின் இதோட டெக்னிக் அனாலிசிஸ்லாம் ஷேர் பண்ணி போட்டு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. நான் 12th படிக்கும்போது. இப்போ எனக்கு 21 ஆகுது. ஸோ காலேஜ் யூஜி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ். ஓகேங்களா.
இப்போ நான் 12th படிக்கும்போது எனக்கு இந்த பிட்காயின்னா தெரிய வருது. அப்போ ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ எதுவுமே எனக்கு வந்து புரியல. பிட்காயின் அது பிடிக்காதனால அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா MLM அந்த மாதிரிலாம் கூட போனது உண்டு. சரி, ஓகே. இப்படி தான் கைஸ் கிரிப்டோக்குள்ளே வந்து என்டர் ஆனது. ஸோ கிரிப்டோவில் வந்து அப்புறமா கிரிப்டோ தமிழ் நம்ம மனோ ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரோட சேனல்லாம் அந்த டைமில் தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ கிரிப்டோ மூலயமா இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்லாம் வந்து பண்ண முடியும். கிரிப்டோ ஒரு வால்டைனான மார்க்கெட்டு. கிரிப்டோவில் இந்த மாதிரி 10x 20xலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை விட நல்லாவே வந்து பண்ண முடியும் அப்படின்னும் போது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய ஜியோடெஸ் அக்கௌண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணேன். அதுவுமே அந்த லாங்கான ஸ்டோரி, அதுக்குள்ளேயே நிறைய இந்த MLM அது இது போனது உண்டு. அதை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கோவிட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் வந்து எண்ட் ஆக போகுது. இது நடுவில் நான் கிரிப்டோ பற்றி ஏகப்பட்டது அந்த காலேஜ் டைம்ஸு, ஸ்டாக் மார்க்கெட் அது இது, ஜீரோ த வர்சிட்டி ஆப்பில் போய் அது இதுன்னு படிக்கிறது, பிளாக்ஸ் பார்க்குறது, அது இதுன்னு நிறைய வந்து போச்சு. இந்த கோவிட் அப்போ நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் பாதிக்கு மேலே வந்து முடிய போகுது. அந்த டைமில் கொரோனா வந்து ஃபுல்லாக வந்து வந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து டைம் வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிருச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ வீட்டில் ஃபோன் வாங்கணும், ஜாப்பனீஸ் கிளாஸ் ஏறணும், அது இதுன்னு கொஞ்சம் காசு வாங்கி இது பண்ணதும் வந்து உண்டு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் காசுமே வந்து கிடச்சிது. அது நிறைய இதில் வந்து ட்ரேடிங்கு, இன்வெஸ்டிங் அது இதுன்னு லாஸும் பண்ண டைம்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் தான் ஃப்ரீயாக இருக்கனால சரி யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுவோம், நம்ம தெரிஞ்சுக்கிறது பற்றிலாம். இது மூலியமாகவும் நம்மளுக்கு மேபி ஒரு இன்கம் வருமேன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அது இதோட ரொம்ப கிரிஞ்சாக வந்து இருந்தது. இந்த போல்கடாட் வீடியோ தான் கொஞ்சம் வியூஸ் போனாலும் அப்படியே வந்து விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாம்சங் M30s தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த வீடியோ. ரொம்ப கிரிஞ்சாக தான் வந்து இருக்கும். அந்த டைமில் நான் வந்து பெரிய எனக்கு கோடிங்கில் பெருசு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதெல்லாம் வந்து இல்லை. எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும், 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்ப்பேன், தெரிஞ்சுப்பேன். கூகுள்லேயே எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து இருக்குது. ஸோ கோடிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் வந்து ஈஸி ஸ்டூடெண்ட்னால சும்மா பைத்தான், C++ இதோட பேசிக்ஸ்லாம் எனக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? இப்படி தான் என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப்புமே வந்து இருந்தது, ஒரு பேசிக்கான ஒரு i3 லேப்டாப் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் அப்படியே மதன் கௌரி மாதிரி தான் ஃபுல்லாக. எனக்கு எடிட்டிங்லாம் தெரியாது இல்லையா, சும்மா தம்ப்நெயில் வந்து கூகுள் குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஸ்னாப்சீட் அதில் ஏதாவது வந்து இது பண்ணி விட்டுருவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டிகேம் ஓப்பன் ஆகுதும் க்ளோஸ் ஆகுதுமே கூட உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போட ஆரம்பித்தேன். நல்லா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே வந்து இருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே வந்து போச்சு. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் மெயின், அதுக்காக தான் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. அந்த டைமில் $150-200 ஆரம்பித்தேன். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போது ஏர் ட்ராப் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏகப்பட்ட அவேர்னஸ் வந்து இருக்குது. ஏர் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமான காரணமே வந்து கண்டிப்பாக யூனிஸ்வாப் தான், ஓகேங்களா? ஆனால் இன்னி டேட் வரைக்கும் எனக்கு அவ்வளோ அன்லக்கி, மேபி என்னோட கேர்லெஸ்னஸோ இல்லை எனக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லைன்னு கூட வந்து சொல்லலாம். நான் இது வரைக்கும் ஒரு ஏர் ட்ராப் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பெரிய லெவலில் வந்து வாங்கினதில்லை. அட்லீஸ்ட் $100 மேலே கூட எந்த ஏர் ட்ராப்பும் வந்து கிடச்சது இல்லை கைஸ் எனக்கு வந்து. இதுதான் யூனிஸ்வாப் மூலயமா கூட நிறைய பேர் அவங்களோட ஜர்னி நல்ல விதத்தில் வந்து க்ரோ ஆகிருக்கலாம். பட் எனக்கு அப்படி வந்து கிடையாது. சரி, நான் என்னெல்லாம் வந்து ஒர்க்ஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்போல்லாம் இந்த மீம் ப்ராஜெக்ட்ஸ் அது இதுன்னு இந்த யூனிஸ்வாப்லாம் வந்து காலகட்டத்தில் இந்த DeFi ட்ரெண்ட் அது இதுன்னு வந்து வரும் இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் டே டு டேல வந்து வரும். இந்த Z ஃபினான்ஸ்லாம் கூட நான் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டது உண்டு. இப்போ வந்து நான் ப்ரைவேட் ஆகிட்டேன் அந்த வீடியோஸ்லாம். ஏன்னா அதெல்லாம் குப்பை ப்ராஜெக்ட்ஸ் அந்த டைமில் வந்து வரும், நம்ம ஃப்ளிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மாட்ரேட்டராக வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு நான் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு அந்த டைமில், ஏன்னா அவ்வளோ சின்ன யூடியூப் சேனலுக்குலாம் யாரும் ப்ரொமோஷன்ஸ்லாம் தர மாட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பனாகவே நிறைய வீடியோஸ்லாம் நான் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறேன். வேவ் அந்த மாதிரி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ப்ரமோட் பண்ணும்போது நான் வந்து சொல்லிடுறது உண்டு. பட் அந்த டைமில் சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் யாரும் வந்து ப்ரொமோஷன் தருவா. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய மாட்ரேட்டர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், நிறைய இந்த எனக்கு ஓரளவுக்கு எப்படி இந்த டோக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அட்வைசர் ஒர்க்ஸ்லாம் கூட ஒரு சின்ன சின்ன இந்த மீம் காயின்ஸு, அப்புறமா ஈல் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒயிட் பேப்பரில் ஒர்க் பண்ணி தரது, மீடியம் ஆர்டிக்கல் வந்து டைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாமே கூட நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா 4-5 ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக ராத்திரி பகல் தூங்கவே மாட்டேன். எனக்கு இதுதான் வேலை. ஃபுல்லாக நைட்டு பகல் தூங்காமல் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் ப்ராஜெக்ட்ஸ். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, ஏதாவது அது வந்து காசு ஒரு க்ரீடினஸ் கூட வந்து கிடையாது கைஸ். அது வந்து ஒரு
க்யூட்டான ஒரு நாட்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அது எனக்கு அப்போல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ நினச்சா கூட பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன். இப்போ கூட அந்தளவுக்கு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய ப்ராஜெக்டோட மீடியம் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் டோக்கனாமிக்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து கட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் மாடிஃபிகேஷன் பண்ணுவேன். அதுக்குன்னு நான் சும்மா நம்ம ஏமாற்றக்கூடாது இல்லையா, யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் போய் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகுது, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னா கண்டிப்பாக அவன் ஒத்துக்க மாட்டான். அதுக்கு நீங்கள் ரெஸ்யூம் மாதிரிலாம் கூட வந்து நிறைய பேர் ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க. கான்டாக்ட்ஸ் பிடிக்கணும். நான் நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து பிடிப்பேன், நல்லா பேசுவேன் நிறைய பேர்கிட்ட. நான் இப்போ கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் பேசுவோம், அது இதுன்னு வந்து பேசி நம்ம கான்டாக்ட்ஸ் தான் கைஸ் எல்லாமே. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெளியே எடுத்து வைக்கணும். ஸோ இது மூலயமா நான் கொஞ்சம் வந்து மணி மேக் பண்ணேன். அதுவும் ஃபாரினர்ஸ் தானே, இது கிரிப்டோ வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னால ஈஸியாக நீங்கள் $100-200 அசால்ட்டாக வந்து வாங்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் குரூப்பில் இப்போது வந்து ஒரு 5000 பேர் நம்மளோட இதில் வந்து இருக்கீங்க. இதில் ஒரு 2000-3000 பேர் வந்து இருக்கீங்க. பட் அந்த டைமில் வெறும் 200-300-400 பேர் தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மற்ற பெரிய பெரிய இன்ஃபினிட்டி கெயின்ஸ் மாதிரி இருக்க குரூப் அப்போ நிறைய இருந்தது. ஸோ அவங்களோட குரூப் அட்மின்ஸ் கிட்டலாம் போய் பேசுவேன். நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், தமிழ் கம்யூனிட்டி இருக்குது, நான் வந்து ஒரு நல்ல மாடரேட்டராக வந்து இருப்பேன், நீங்கள் எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னா நான் மேபி உங்களுக்கு கிளைண்ட்ஸ் பிடிச்சி தரேன், உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் எல்லா ஹெல்ப்பும் நான் வந்து உங்களோட குரூப்பை கூட மெயின்டைன் பண்ணுறேன், வர அமௌண்ட்டில் எனக்கு சின்ன அமௌண்ட் கொடுங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வேலை பார்த்தது உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து சைட் பை சைடு அது $100-200 ஒரு டைம்லலாம் நிறைய காசு கூட வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஜாப் ஆக்கிறதுக்கோ அதுக்காகலாம் உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் சொல்கிறது. இதுக்காக நீங்கள் ஜாப் குவிட் பண்ணிடணுமோ, இல்லை நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு கிரிப்டோ வரணுமோ, கண்டிப்பாக அப்படி கிடையாது. மேபி எனக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த இதுலேயே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருந்தனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு வந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் கோவிட் டைம் நான் காலேஜ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆன் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே சைடு வந்து போட்டுருவேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்து பக்கமாக வந்து சும்மா தானே வந்துருந்தோம். எனக்கு இது ரொம்ப இந்த ஃபீல்டு வந்து பிடிச்சனால மார்க்கெட் அப்படின்னா, ஏன்னா எனக்கு அப்போத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்ஸ்னாலே ரொம்ப வந்து பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி அதை நம்ம வந்து இது பண்ணி நம்மக்கிட்ட இவ்வளோ காயின் இருக்குது, அவ்வளோ இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ இருக்குது, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபீலிங். இப்போ கூட உங்களோட வேலெட்டில் ஒரு 0.1 ஒரு 0.5 பிட்காயினோ எத்தேரியம் வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஒரு எத்தேரியம்லாம் ஒரு டைமில் எனக்கு பொக்கிஷமாக அது கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கிட்ட நாட்கள்லாம் உண்டு. அது ஒரு ஃபீலிங் கைஸ். மேபி நிறைய பேருக்கு அது வந்து கனெக்ட் ஆகும்னு கூட வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய கற்றுக்கிட்டு நிறைய இதுலாம் படித்து வீடியோஸ்லாம் வந்து போடுவேன். டெய்லி வீடியோஸ் இப்போ கூட சோம்பேறி தான் நான் அதிகம். இப்போது இத்தனைக்கும் இன்னொரு பிரதர் எடிட் பண்ணி தராரு, அவர் ஹையர் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ நான் சோம்பேறித்தனம் படாமல் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆக்ஸ் இன்ஃபினிட்டி எனக்கு தெரிஞ்சு தமிழில் இல்லை, நிறைய இன்டர்நேஷ்னல் சேனல்ஸில் கூட இங்கிலீஷ் ஃபாரின் சேனல்ஸ் கூட அப்போ இது பண்ணாதப்போ நான் வீடியோஸ்லாம் கூட வந்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பிராக் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மாதிரி வந்து கிடையாது. நீங்கள் நிறைய வேஸ் வந்து இருக்குது கைஸ். நீங்கள் ட்விட்டர்லையாக இருக்கட்டும் இன்னும் பெருசாக தான் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கூட நிறைய கூட ஏர்ன் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னார்மஸாக வந்து இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த எந்த ஒர்க்ஸ் வேணால் நீங்கள் ஒவ்வொன்றா ரொம்ப தேடி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னா இப்படியே வந்து பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட்டு மைல் ஸ்டோனான ஒரு $1000 வரைக்கும் வந்து போயிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த $1000 ஸ்லோவாக கிரின் பண்ணி சின்ன ப்ராஜெக்ட்ஸு பிட்பாய் கிரிப்டோ அது இதுன்னு அவருதெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா அவர்லாம் கூட நிறைய ஷீல் பண்ணுவார். ஸோ அவரோட காயின்ஸ்லாம் வந்து பார்த்து 5x இது ஒரே நாளில் போய்டாதா, ஒரு 2-3 நாளில் போகாதா, அது மாதிரி அந்த $1000 $500-600 வந்து யூனிஸ் ஆப்பில் அப்போ நிறைய காயின்ஸ்லாம் புதுசாக வரும். டெக்ஸ் அந்த டைமில் புதுசாக வந்தனால அதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். அப்படி இப்படின்னு ஒரு $2000-3000 பக்கம் வந்து போயிடுச்சு. அந்த 1 லேக்லாம் வந்து சின்ன டைம் லைன்ஸ் அதெல்லாம் இன்னும் பெருசு பண்ணேன்னா என்னால் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதான் அதுக்கப்புறமா இந்த பேஸ் ப்ரோட்டோக்கால் நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த பேஸ் ப்ரோட்டோக்கால்னால நான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எத்தேரியம் வந்து $600 பக்கம் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, என்கிட்ட ஒரு 9-8 எத்தேரியம் வந்து இருந்தது. அதான் $4000 மேலே வந்து இருந்துன்னு சொன்னேன் இல்லையா. அப்படி கிரிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டேன். பேஸ் ப்ரோட்டோக்காலில் போட்டுட்டு எனக்கு அது 10 எத்தேரியம் ஆகணும் அப்படின்னு ஆசை, இல்லை அதுக்கு மேலேயும் கூட வந்து பண்ணலாம். பேஸ் ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு அதை பற்றி வீடியோ கூட போட்டிருப்பேன், இந்த ஆம்பிள் ஃபார் தி பேஸ் ப்ரோட்டோக்கால் ரீப்ரேஸ் டோக்கன்ஸ் அப்படின்னு. ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த $4000 8 எத்தேரியம் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 75 சென்ட்டில் வந்து இருக்குது. டெய்லி $1 பக்கம் வந்து ரீபேஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 எத்தேரியம் கரெக்டாக 11.9 எத்தேரியம் வந்து இருந்தது. அது 12 எத்தேரியம் ஆனோடனே சரி எடுத்துடலாம், 12 எத்தேரியம் ரவுண்ட் ஆக்கிடலாம், ஃபீஸ்லாம் போகக்கூட அப்படின்னு இருக்கும்போது சடன்னு ஒரு பெரிய ஃபட் மொத்தமாக காலியாச்சு.
அது சரி மறுபடியும் இந்த ப்ரைஸ்க்கே வரும், மறுபடியும் அட்லீஸ்ட் 10 எத்தேரியமாவது எடுக்கலாம், அட்லீஸ்ட் 8 எடுக்கலாம். அது இப்படி அதாவது லோயர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணி பெரிய ஃபட்டுங்க அது ஆக்சுவலாக. அந்த மாதிரி போகவே அந்த 8 எத்தேரியமானது 2 எத்தேரியம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், அதுதான் என்னோடய லோயஸ்ட் பாயிண்ட். அகெயின் பேக் டு பிலோ $1000. ஆக்சுவலாக 1.8 1.6 வந்துச்சு. அது இன்னொரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து போட்டனால அதுக்கப்புறமா எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணேன், யூடியூப் எனக்கு எந்த மூலயமா வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, இதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் எப்படி நான் நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணது, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது, இதெல்லாமே வந்து சொல்கிறேன். ஸோ இது மூலயமா உங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். எப்படி நான் வந்து ஒரு $4,000 $5,000 கொண்டு போனேன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போமே. அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருந்துருங்க. அண்ட் நம்ம சேனல் சீக்கிரம் 25Kலாம் வந்து போச்சுன்னா நிறைய எக்ஸைட்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்குமே வந்து ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் டெலிகிராம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்ல மோட்டிவேஷனாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை.